Now exercise 4.3 ல first sum பார்க்கலாமா? Find the domain of following function. First sum நோட் பண்ணுறேன். Tan inverse of square root minus 9 minus x square. நமக்கு டொமைன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? இப்போ நமக்கு tan inverse ஓட டொமைன் பாருங்க என்ன வரும் பார்த்தீங்கன்னா the domain of tan inverse x மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன நமக்கு வரும் பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்துடும் சரிங்களா? எஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரும். இப்போ எந்த வரையும் போடலாம் தான் இல்லையா? ஆனால் இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எப்பவுமே நம்ம ஒன்று இருக்கணும் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூ வந்தால் என்ன ஆகும்? அந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுங்க இயர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 minus x square should be positive. கண்டிப்பாக அது இருக்கணும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகே தட் இஸ் என்ன அர்த்தம்? தட் இஸ் 9 minus x square greater than or equal to 0. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஓப்பன் பண்ண ஆகும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்மா. இப்போ இது இப்படியே போடலாம்ல எக்ஸ் ஸ்கொயர் விச் லெஸ் தான் 9 அதுதான் நான் இப்படி போட்டிருக்கேன் சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவையில்ல ஆக்சுவலாக. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மாடலஸ் எக்ஸ் எடுத்துங்க விச் லெஸ் நமக்கு 3 வந்துடும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கும்போது நம்ம எக்ஸ் சொல்லுவோம் இங்கே மாடலஸ் எக்ஸ் போடுங்க ஏன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 வரணும்ல. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று தெரியும் இல்லையா? இஃப் மாடலஸ் எக்ஸ் லெஸ் than ஆர் இருந்தால் எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸ் ஆர்லேருந்து ப்ளஸ் ஆர் வரைக்கும் இருக்கும். எனக்கு ப்ளஸ் ஒன்று நீங்கள் பார்த்துருக்கலாம் அது இன்இக்வாலிட்டியில் பார்த்துக்கோங்க. அப்போ அதே போல் இங்கே நான் பாருங்களுக்கு -3லேருந்து எக்ஸ் எது வரைக்கும் இருக்கும்? +3 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா? மாடலஸ் எக்ஸ் லெஸ் than ஆர் இருந்தால் மைனஸ் ஆர்லேருந்து ப்ளஸ் ஆர் இருக்கும் இல்லையா? மைனஸ் +3 இருக்கும். அப்போ தேர்ஃபோர் தி டொமைன் இஸ் இல்லையா? நமக்கு தேவையான டொமைன் பார்த்தீங்கன்னா நமக்கு -3லேருந்து -3 இன்க்ளூட் இல்லையா? அது நான் ஈக்குவல் இருக்குது அதனால் ஸ்கொயர் பேக் போடுறேன் +3 ஸ்கொயர் பேக் போட்டால் அர்த்தம் அந்த லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல அதுவும் நமக்கு இன்க்ளூட் ஆகும். அதாவது க்ளோஸ் பேக்கெட் அர்த்தம் க்ளோஸ் இன்டர்வல். செகண்ட் சம் இல்லாமா? ஓகே தானே உங்களுக்கு? செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 1/2 tan inverse 1 minus x square pi/4. உங்கள் டொமைன் கேட்கும்போது நமக்கு அந்த tan inverse இல்லையா? இந்த வேல்யூ செக் பண்ணால் போதும் நமக்கு. தி டொமைன் ஆஃப் tan inverse நமக்கு -∞ +∞. நம்ம லாஸ்ட் என்னன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்ல இருந்தது ஆனால் ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. அதாவது அந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ இருந்து இருக்கணும் ப்ளஸ்ல இருக்கணும்னு சொல்றோம். இங்க எந்த கண்டிஷனும் இல்லைல்ல 1 minus x square கண்டிப்பா நமக்கு அந்த -∞ +∞ வரலாம் சரிங்களா? அதனால டேரக்டா என்ன பண்ணீங்க வந்து 1 minus x square பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் அது -∞ +∞. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு நமக்கு வந்து ஃபுல்லாக -∞ +னா ஆர் ஒருத்தர் இல்லை ரியல் ரியல் நம்பர்ல. இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ்னு சொல்லலாம் ஆர் சொல்லலாம். அதான் இந்த டொமைன் இஸ் ரிக்வயர்ட் டொமைன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ஆர். எந்த ரியல் நம்பர்னா போகலாம் நம்ம -∞ +∞ இதுன்னு போகலாம். ஆன்சர் இது கூட அதெல்லாம் -∞ +∞. அவ்வளோதான் சரிங்களா?